அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த பல வாரங்களாக மனிதர்களால் அற்புதம் நிகழ்த்த முடியுமா என்ற விஷயத்தை தக்க ஆதாரங்களோடு நம்ம பார்த்து இருக்கிறோம். நபிமார்களை தவிர வேறு எந்த பெரியார் மகானும் அற்புதம் நிகழ்த்த முடியாது என்பது திருக்குர்ஆனுடைய தெளிவான தீர்ப்பு என்பதையும் நம்ம கடந்த காலத்தில் உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கிறோம். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவங்க கூட அற்புதம் செய்ய முடியாது என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நபிமார்கள் இல்லாத மற்ற மக்களை எல்லாம் அவுலியாக்கள் என்றும் மகான்கள் என்றும் பெரியார்கள் என்றும் இவங்களாகவே முடிவு செய்து கொண்டு அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என்று கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அதிகமான கட்டுக்கதைகள் யார் பெயரில் இருக்குது என்று பார்த்தால் இந்த அப்துல் கார் ஜீலானி என்பவருடைய பெயரில் தான் அதிகமான கட்டுக்கதைகள் இருக்கிறது. ஏறக்குறைய அவர் ஒரு அல்லாவாகவே அவர் செயல்பட்ட மாதிரி என்ன செய்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால தான் அவருடைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டு இவர் இறைவன் அளவுக்கு கொண்டு போகிறார்களே என்பதற்காகத்தான் அவர் பெயரில் சொல்லப்படுகிற அந்த கட்டுக்கதைகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வருகிறோம். இந்த கட்டுக்கதைகளையே நம்ம தொடராக ஆக்கணும் என்று சொன்னால் அது வருடக்கணக்கில் சொல்லலாம். அவ்வளோ கட்டுக்கதைகள் இருக்குது. வால்யூமாக நினைஞ்சிருக்கிறாங்க. இவர் பேரில் புழுகு மூட்டைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் சுருக்கமாக நம்ம அந்த அவருடைய கட்டுக்கதைகளை இந்த வாரத்தில் நம்ம நிறுத்தி கொண்டு மற்ற விஷயங்களுக்கு நம்ம செல்லலாம். இறுதியாக அவர் சம்பந்தப்பட்ட கட்டுக்கதை என்னென்று கேட்டால், இங்கே அஜ்மீரில் ஹாஜா மொயினுதீன் என்று ஒருத்தர் அடங்கி சிஸ்திங்கிறாங்கல்ல, ஹாஜா மொயினுதீன் சிஸ்தி என்பவர் அஜ்மீரில் ஒரு தர்கா இருக்குது. அதில் அடங்கியிருக்கிறவர் அவருடைய காலம் 530 உள்ளவர். 530 பிறந்தவர். இவர் அப்துல் கார் ஜீலானி காலத்தில் தான் வாழ்கிறார். அப்துல் கார் ஜீலானி 471 561 வரைக்கும், 471 பிறக்கிறாரு, 561 இறக்கிறார். இவர் 530 பிறக்கிறார். பிறக்கும் பொழுது இவர் ஒரு 30 ஆண்டு காலம் அவர் காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். இந்த ஹாஜா மொயினுதீன் சிஸ்தி என்பவரை பற்றி இந்த இதில் அப்துல் கார் ஜீலானியோட தொடர்புபடுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பாதம் எல்லா அவுலியாக்களுடைய தலையிலும் இருக்கிறது, பிடரில் இருக்கிறது. இதை அவன் ஒத்துக்கொண்டானோ அவன் தான் இறைநேசராக முடியும்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாராம். யார்? அப்துல் கார் ஜீலானி. அவர் டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் இவர் ஒரு இளைஞராக இருக்கிறார். இவர் ஹுராசான்கிற பகுதியில் இவர் இருக்கிறார். அவர் பாக்தாத் பகுதியில் இருக்கிறார். அங்கே இருந்து கொண்டு என்னுடைய பாதங்கள் கீழே எல்லா அவுலியாக்களும் தலையை கொண்டாந்து வையுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாராம். அப்போ இவர் என்ன செஞ்சார்னா, நம்ம கிட்டத்தில் இல்லையே, எப்படி தலையை கொண்டே கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சாராம், கீழே தரையை வச்சு உங்கள் காலை வைங்க அப்துல் கார் ஜீலானியை, நான் என்னுடைய தலையை முதல்ல தர்றேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே இது உடனே அவருக்கு அங்கே தெரியுதான். அவர் இந்த ஹாஜா மொயினுதீன் சிஸ்தி என்பவர் தன்னுடைய தலையை கீழே வைத்து விட்டார், நம்முடைய பாதத்தை கொண்டு மிதிப்பதற்காக வேண்டி அவர் தயாராகி விட்டார்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு இவரை பற்றி மக்கள் மத்தியில் அறிவித்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு இவர் நேரவே போய் சந்தித்து, அந்த பகதாதுக்கு போய் அப்துல் கார் ஜீலானி நேரவே சந்தித்து ஒரு 75 நாட்கள் அவரோடு என்னஞ்சாராம் இருந்தாராம். அந்த 75 நாட்கள் அவர்கிட்ட படித்த வகையில் இறுதியாக அப்துல் கார் ஜீலானி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் கேட்குறாராம், எனக்கு ஈராக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிற அதிகாரத்தை தாங்க. இவர் கேட்குறாராம், ஈராக்கு நம்மகிட்ட தந்துருங்க அப்படின்னு இவர் கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஈராக்கு வேற ஆள் கொடுத்துட்டேனே, நீ இந்தியா வச்சுக்க. அதனால் இந்தியாவுக்கு வந்தாராம். அவர் இருந்ததே குராசானில் இருந்தார், அவர் இந்தியாவில் இருக்கலை.
அவரையும் இந்தியாவுக்கு வந்தார்னு கேட்டால் இந்த பிரித்து கொடுக்குறலாம் இவர்களில் தான் இருக்குது. நிர்வாகம் பண்ணுறது, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அவுளியாண்டு மந்திரி நியமிக்கிற மாதிரி என்ன செய்கிறது இவர்களே தான் வச்சுருந்துருக்கார். அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு இந்தியாவை தந்துருங்கன்னு கேட்டாராம், அவர் ஈராக்கை தந்துருங்கன்னு கேட்டாராம். ஈராக்கு வேற ஒரு ஆள் கொடுத்துட்டேன்ப்பா, நீ வந்து கேட்குறிய, அதனால் உனக்கு நான் இந்தியாவை தர்றேன். உடனே அதை கேள்விப்பட்டு தான் அவர் இந்தியாவுக்கு இங்கேருந்து புறப்பட்டு வந்தாராங்க. இந்தியாவுக்கு ஒரு வந்து இங்கே அடக்கமானது காரணம், அவர் இந்தியாக்காரர் கிடையாது. இந்தியாவில் வந்து அவர் அடக்கமானது காரணம் என்னென்னு கேட்டால், அப்துல் காதர் ஜிலானி வந்து இந்தியாவை பிரித்து அவர் கொடுத்துட்டார். அப்போ ஒவ்வொரு பகுதியை ஒரு ஆளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவராக இருந்தார் என்று அதே தஃப்ரீஜுல் ஹாத்திருங்கிற நூலில் இணைஞ்சிருக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் இதுக்குன்னு கேட்டால் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அதே மாதிரி வந்து அதுக்குள்ள வாசகத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்தியா கேட்டவுடனே தலபல் ஈராக்கம் என்னால் கௌசில் ஆலம், அப்துல் காதர் ஜிலானிட்ட வந்து ஈராக்கை இவர் கேட்டார். அப்போ அப்துல் காதர் ஜிலானி சொல்கிறாருன்னா, ஆத்தைத்தில் ஈராக்கை நான் கொடுத்து விட்டேன். ஷிஹாபுத்தீன் உமர் சஹரவர்தி, ஷிஹாபுத்தீன் உமர் சஹரவர்திங்கிற ஒரு ஆளுக்கு நான் ஈராக்கை கொடுத்துட்டேன். அங்கே அவர் தான் பவர் செலுத்துவார், அந்த இலாக்கை அவருக்கு தான். ஆத்தைத்துக்குள் இந்த இந்தியா உனக்கு தந்துட்டேன், நீ இந்தியாவுக்கு போன்னு சொன்னால் எதுக்கு சில அரபி வாசிக்கிறேன்னு கேட்டால், இல்லை கதை சொல்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தேடி எடுப்பதற்கு 2 வார்த்தை சொன்னால் தேடி எடுத்துடலாம். அந்த நூல்களில் அப்படி இருக்குது என்பதை நம்மளாக சொல்லலை, அப்படி தான் எழுதி வைத்து அவருடைய வரலாறுங்கிற பேரில் இதைத்தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு கேட்டால், எல்லா விதமான இலாக்கம் அவர் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சம்பவத்தை பாருங்கள். இவர் எப்படிப்பட்ட பவர் உள்ளவராக இருக்காருன்னு கேட்டால், அப்துல் காதர் ஜிலானி அவருடைய காலத்தில் வந்து ஒரு அவுலியா இருந்தாராம், வலி. அவருடைய விலாயத்தை வந்து அல்லாஹ் பறிச்சிட்டானான். நீ வலியாக இருந்த உன் வலியை நான் அந்த விலாயத்து பொறுப்பை, இறைநேசருங்கிற பொறுப்பை எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னவுடனே அந்த காலத்தில் வந்த எல்லா அவுலியாக்களுக்கும் பெரிய மன வருத்தமாக போச்சான். இந்த மனுஷனுடைய விலாயத்தை அல்லாஹ் பறிச்சு விட்டானே. அப்போ எல்லா அவுலியாக்களும் உண்ணா திரண்டு போய் அல்லாட்ட முறையிட்டாங்களாம், இறைவா நீ இந்த மனுஷனை வந்து அவுலியாவாக இருந்தார், அவுலியானா அது பட்டம் பதவியமாக இருக்கும் எல்லாம் கொடுக்குற மாதிரி, அப்படி சிலர் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவுலியாண்ட எல்லாருமே இறைவன் நேசிக்கிற எல்லாரும் இறைநேசர்கள் தான். அவுலியாண்டு ஒரு கூட்டமே கிடையாது. நம்ம அல்லாவை நேசித்து நீங்கள் தொழுதிங்கன்னா நீங்கள் இறைநேசர், நீங்கள் அல்லாவை நேசித்து நோன்பு வச்சிங்கன்னா நீங்கள் இறைநேசர் தான். அப்போ பாவங்கள் செஞ்சிங்கன்னா சைத்தானோட நேசர். 2 தான் மனித குணத்தில் இருக்கிறாங்க. ஒன்று இறைநேசர், மற்றது சைத்தான் நேசர்ண்டு. இவங்க 4 பேர் அவுலியான்னு சொல்லி நாங்களாம் சைத்தான்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவுலியா தான், அவங்க தான் அல்லாவுடைய நேசர். அப்போ நீங்களாம் சைத்தான் நேசரா? நம்ம எல்லாருமே அவுலியாவுடைய நேசர், அல்லாவுடைய நேசர்கள் தான். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அவுலியாண்டு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி, ஒரு பட்டம் இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு எல்லாம் அதை பறிச்சுட்டு அவருக்கு எப்படியாவது கொடுத்துரு அப்படின்ட்டு கெஞ்சினாங்களாம். எல்லோரும் போய் எவ்வளோ பேர் கெஞ்சினாங்களான்னு கேட்டால், வல்தஜா பி சலாசி மேத்தி சித்தின வலியன் 360 அவுலியா, 360 அவுலியாக்கள் திரண்டு போய் அல்லாட்ட என்ன செய்கிறாங்களாம், முறையிட்டாங்களாம். இவருக்கு எப்படியாச்சும் நீ வந்து அவுலியா பதவியை திரும்பி கொடுத்துரு. அது எல்லாம் முடியாதுட்டானான். அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்தாங்களா, லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பார்த்தாங்களாம் இந்த அவுலியாக்கள்லாம். லவ்ஹுல் மஹ்ஃபூல் உனக்காக பார்க்க முடியுமா? லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்பது வந்து உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ளது இருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் உள்ள எல்லாம் எழுதப்பட்ட ஒரு பதிவேடு. இப்போ நம்ம உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அங்கே லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப என்பது லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்குது. யார் யாரெல்லாம் உட்காந்துருக்கீங்க அத்தனை பேருடைய பெயர் பட்டியல் அங்கே இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன பொசிஷனில் உட்காந்துருக்கீங்கிற வரம்பு அங்கே இருக்குது. லவ்ஹுல் மஹ்ஃபூலில் உள்ளபடி தான் உலகம் இயங்குது. அதுக்கு பேர் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல். அதை ஒருத்தன் அறிவான்னு சொன்னால் எல்லாம் தெரியும்னு அர்த்தம். அதான் இறைவனுக்கு தெரிந்த எல்லா ஞானமும் ஒருவனுக்கு தெரியும்னு ஆயிரும். இந்த அவுலியாக்கள்லாம் பார்க்குறாங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பார்க்குறான், நல்லா ஓப்பனாக வச்சுருக்கானா. லவ்ஹுல் மஹ்ஃபூலுங்கிற வார்த்தைக்கே பாதுகாக்கப்பட்ட ஏடுன்னு அர்த்தம், எவனும் பார்க்க இயலாது. அதுக்கு பேரெல்லாம் என்ன வச்சுருக்கிறான்னு கேட்டால், ஃபீ கிதாபின் மக்னூன், மறைக்கப்பட்ட ஒரு ஏடு, பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடுன்னா என்ன அர்த்தம், எவனும் எட்டிலாம் பார்க்க இயலாது, எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றல்ல அதுக்கு பேரை வச்சுருக்கிறான். அதில் உள்ளதை எட்டி பார்த்தாங்களா, இவரை துர்பாக்கியசாலின்னு எழுதியிருக்கிறான். யாரை? இந்த விலாயத்து பறிக்கப்பட்டவர் இருக்கார்ல, இவர் ஒரு கெட்டவர் என்று எழுதி வச்சுருக்கிறான். அப்போ சொல்லிட்டாங்களே, இந்தப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பார்த்து விட்டோம், உன்னை எல்லாம் அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறான், உனக்கு ஒன்றும் பண்ண இல்லாது நீ போ அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் என்ன ஜான்னு கேட்டால், இவங்க வந்தாராம், அப்துல் காதர் ஜிலானிட்ட வந்தாராம். இந்த 360 பேரில் அவர் போல போல இருக்குது. அவர்கிட்ட தனியாக வந்து நினைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் என்னென்னு கேட்ட உடனே உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே அவர் சொன்னாராம், பெயின் குன்த மருதூதான் அனில்லா, அல்லாவால் நீ விரட்டப்பட்டு இருந்தால் நான் அக்குதீரோ, எனக்கு சக்தி இருக்கிறது. அஜய் அலக்க மக்பூலன் இந்தல்லா, அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டவராக உன்னை ஆக்குற சக்தி எனக்கு இருக்குது.
நீ அல்லாவால் விரட்டப்பட்டவன் லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதியிருந்தாலும் சரி, அதை மாத்திர சக்தி என்ன இருக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அல்லாவுடைய கட்டளை சேர்த்துக்கிறோம். பிதினி இல்லா, அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அல்லாவிடத்தில் வந்து கேட்டாராம். அப்போ அல்லா என்னஞ்சான்னு கேட்டால், இந்தப்போ இவ்வளோ அவுளியாக்கள் பிரச்சனை அவனுக்காக பரிந்து பேசிட்டாங்க, நான் யார் எதுவும் ஏற்றுக்கிறல, நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி நான் இன்னும் சொல்ல போனால் நான் எழுதி வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. நீ எழுதி வச்சாலும் நீ எதுக்காக நீ வாயிலிருந்து உன்னை அவுளியாவாக்குறேன்னு சொல்ல வச்சாய், நீ தானே சொல்ல வச்ச. அல்லாட்ட எதிராதம் பண்ணுறாரு. உன்னை நல்லவனாக்குறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டார்ல, அந்த வார்த்தையை நீ தான் வர வைத்தாய். நீ அங்கே வந்து கெட்ட வேண்டி எழுதி வைத்துவிட்டு என்னுடைய நாவிலிருந்து உன்னை நல்லவனாக்குறேன் என்று சொல்ல வச்சுட்டாயே, அப்போ என் நாக்கில் நீ என் வர வச்சாய் அப்படின்னு அல்லாட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஷைத்தான் இப்லீஸ் பண்ண மாதிரி பண்ணுறாரு. அல்லா இடத்துல இப்லீஸ் தானே பண்ணான். அவரை நெருப்பில் படைத்தாய், என்னை அவரை மண்ணில் படைத்தால் என்னை நெருப்பில் படைத்தான்னு பேசுன மாதிரி என்ன செய்கிறார், அல்லாட்ட எட்டக்கு முடக்கு வாதங்கள் பண்ணுறாரு. கடைசியில் எல்லாம் என்ன செய்யறான்னா, சரி இப்போ அவரை நல்லவராக்கிறதா கெட்டவராக்குறாங்கிற ஓம் பொறுப்பில் விட்டுறேன். அவரை மாத்திரம் இல்லை, இன்னும் உலகத்தில் உள்ள யாருக்கு பதவியை கொடுப்பதும் உனக்கு தான், யாருக்கு அவுளியா பட்டத்தை எடுக்கிறது உனக்கு தான். இனிமேல் வந்து ஒருவர் அவுளியாக்குறது நீ தான், ஒருவரை ஷைத்தான் ஆக்குறது நீ தான், உனக்கு முழு அதிகாரம் தந்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து ஒதுங்கிக்கிட்டான். இந்த டாப்பிக்கே அவர் கையில் விட்டுட்டான் மொத்தத்தையுமே என்று எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஒரு மனிதர் மீது உள்ள அந்த பிரியம்ங்கிறது எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால், பக்தி வெறியெல்லாம் தாண்டி அல்லாவை விட மேலே கொண்டு வைக்கிற அளவுக்கு, அல்லாவை எதிர்க்கிற அளவுக்கு, அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதுனதையே மாற்றுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக கொண்டாந்து காட்டுறதை நம்ம பார்க்கணும். அதை விட இன்னொரு கொடுமையை பாருங்கள். இது மாதிரி நிறைய கதை இருக்குது, ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. அதுவே உரைகளாக போனால் அவங்க நிறைய செய்திகள் கிடைக்காது என்பதற்கு தான் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து வேறு விஷயத்தை எடுக்கிறோம். அதில் என்னென்னு கேட்டால், ஹசன் அஸ்கரின்னு ஒருத்தர் இருந்தார். ஹசன் அஸ்கரின்னு சொன்னால் எல்லாம் இந்த ஷியா கும்பல்னு சொல்ல வைங்களேலாம், ஷியாவுடைய வாடகைண்டு, ஷியாவுடைய 12 இமாமில் ஒரு ஆள் யார், ஹசன் அஸ்கரிங்கிறவர். ஷியாவுடைய இமாம்களில் ஒரு ஆள். அலி ரலியல்லாஹுனுடைய 8வது பேரன். அலி அவருடைய பேரன் மகனுக்கு மகன் வரும்ல, அவர் பேர் ஹசன் அஸ்கரின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சாராம், ஒரு தொழுகை பாய் வச்சுருந்தாராம், தொழுகை விரிப்பு முசல்லா. அந்த முசல்லாவை என்ன செஞ்சார்னு கேட்டால், அப்துல் காதர் ஜிலானி ஒருத்தர் வருவார், நீ பத்திரமா என்ன செய்யணும், பாதுகாத்து அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இவர் என்ன செஞ்சாராம், அவருக்கு சொன்னாராம். இவருடைய காலம் 260ங்க, அவர் 560 வரப்போகிறார். 300 வருஷத்துக்கு பிறகு அவர் வரப்போகிறார். இவர் பார்க்க மாட்டார். அதனால் என்ன செஞ்சாராம், ஒரு முசல்லாவை கொடுத்து அப்துல் காதர் ஜிலானி ஒருத்தர் வரப்போகிறார், நீ பத்திரமா பாதுகாத்து அவர்கிட்ட கொடுத்துடணும். நீ மூத்தா போகும்போது உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து என்ன செய்யணும், அவர்கிட்ட கொடுக்க சொல்லி போடணும். இப்படி சங்கிலியாக வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த முசல்லாவை கொடுத்து வசியத் பண்ணிட்டு போனாராம். அந்த மாதிரி அந்த வாங்கினாலும் என்னஞ்சாராம், பாதுகாத்து இவர் வந்து சேர்ந்துருச்சான். எதுக்கான இது வேலையை செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க 12 இமாம்களும் இவர் அங்கீகரிக்கிறாங்க, இவர் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா ஷியா சப்போர்ட் கிடைக்கும். ஷியாக்களுடைய ஆதரவுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், இவர் ஷியாவுடைய பெரிய இமாமே என்ன செஞ்சுருக்காரு, இவரை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாரு, தன்னுடைய தொழுகை இவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை வந்து 300 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆளுக்காக வேண்டி இவ்வளோ ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காருன்னா இவர் எவ்வளோ தகுதி வாய்ந்தவர் பாருங்கள். ஷியாக்கள் நம்மளும் ஜாஸ்தியாக கொண்டாடுவாங்க. வர அப்துல் காதர் ஜிலானியை இந்த சுன்னத் ஜமாத்துன்னு சொல்கிற கூட்டத்தை விட ஷியாக்கள் கூட்டம் அதிகம் கொண்டாடும். பார்சி மொழியில் தான் இவரை பற்றி அதிகமான பூடாக இருக்கிறது. பார்சி மொழிங்கிறது என்ன, ஈரானுடைய மொழி. ஈரான்காரங்களுடைய கொள்கை என்ன, ஷியா கொள்கை. அப்போ இந்த ஷியாக்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், பார்சி மொழியில் இவரை பற்றி ஜாஸ்தியாக நூல்களை எழுதி வச்சுருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, இவருடைய தாக்கவலும் இருக்குது. அங்கேருந்து காப்பி அடித்தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது முழுக்க ஷியாவுடைய ஒரு வார்ப்பு தான் அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் ஷியாவுடைய ஒரு இமாமெலாம் எனக்கு ஆசி வழங்கியிருக்காருன்னு என்ன செய்யுது சேர்த்து சொல்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அது இன்னும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளைக்கு என்ன செய்வார்னு கேட்டால், இவர் அணிகிற ஆடை இருக்குது, இதுதான் கவனிக்கணும். இவரே எல்லாரையும் பிச்சைக்காரனாக இருக்க சொல்கிறார். எல்லா சீடர்களையும் ஒரு வேளை சாப்பிடு, அடுத்த நாளைக்கு ஒன்று வச்சுக்கிறாத, இப்படிலாம் அவருடைய நூல்லேருந்து எடுத்து உங்களுக்கு காட்டணும். புண்ணியத்து தாளிப்புங்கிற நூலில் அவருக்கு சீடராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்ல சட்டை போடக்கூடாது, ஒரு நாளைக்கு தேவைக்கு மேலே வச்சுக்கிறக்கூடாது, எளிமையாக வாழணும்னு சொன்னார்ல. அப்படி இருந்த ஒருத்தர் அவருடைய ஆடை வகையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது எழுதி வச்சுக்கிறாங்க, அதாவது பல லட்சம் திருகங்கள் மதிப்புடைய ஒரு ஆடையைத்தான் இப்போ அணிவார். அது எங்கேருந்து வந்துச்சு,
இவர் உழைக்கிறவர் கிடையாது, சீடர்களையும் பிச்சைக்காரனாக்கி வச்சுருக்கிறாரு. இவர் அணியிற ஆடையில் எப்படி இருக்குமா, ஒரு முழம் இருக்கிற ஒரு ஆடையுடைய ஒரு முழம் வந்து பல ஆயிரம் திருகங்கள் மதிப்புடையதாக இருக்குமா. அவர் பெரிய அங்கி அணிஞ்சார்னு வைங்க, அவ்வளோ மதிப்புடையதை அணிவார். யாராவது கேட்டால் உடனே தாரமாக கொடுத்துருவார். அவர் வள்ளல்னு காட்டுறதுக்கு இந்த கதை எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் எதை யோசிக்கலை, மும்புட்டு காசு அவர் எப்படி வந்துச்சு, அவர் மக்கள்கிட்ட வந்து இப்படி சொல்லி இப்படி இந்த வசூலிச்சாரா, கோடி கோடி அப்படி வந்து வியாபாரம் பண்ணாரா? ஒன்றும் பண்ணலை, வியாபாரம் பண்ணலை, தொழிலும் பண்ணலை, பரம்பரை பணக்காரரும் கிடையாது. ஆனால் இவர் அணிகிற ஆடையெல்லாம் என்னதுக்கு, ஒரு நாளைக்கு 10 அடிமையை வாங்கி விடுதலை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். இப்படியே வந்து கதைகள் எழுதி வச்சுக்கிறாங்க, நம்ப முடியாத அளவு. அப்போ இவர்கிட்ட ஒரே முசாஃபிர் பிச்சைக்காரன் மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் பெரிய மல்டி மில்லியனர் மாதிரி என்ன செய்கிறாங்க, அவருடைய செயல்பாடுகளை எழுதி வச்சுக்கிற காட்சியை பார்க்குறோம். இது ஒரு பக்கமாச்சு. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு ஆள் வந்து என்ன செய்யாருன்னு கேட்டால், இவர் மேலே ரொம்ப பிரியம் உள்ள ஆளாம். அப்துல் காதர் ஜிலானி அவருக்கு ரொம்ப உசுரான். அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், மார்க்கத்தையெல்லாம் பேண மாட்டாராம். பெரிய பாவி, அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, பெரிய பாவி, முஸ்லிம் நல்ல துணுபி, பாவங்களில் ஊறி திளைத்தவராக இருந்தார். ஆனால் அப்துல் காதர் ஜிலானின்னா உசுரவருக்கு அப்படி நேசிக்கிட்டு இருந்தாராம். அவர் இறந்துட்டாராம். இறந்தவொடனே முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்டாங்களாம், உன்னுடைய ரப்பு யார் அப்படின்னு கேட்டவுடனே அப்துல் காதர்னாராம். யாருங்க உங்கள் இறைவன் யாருன்னு கேட்டால் என்ன சொன்னாராம், அப்துல் காதர் ஜிலானி இருக்கான் அந்த கபருக்குள்ளே சொன்னானாம். அதுக்கப்புறம் உமன் நபியுக்க, உன் நபி யார், அப்துல் காதர். உமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, அப்துல் காதர் மார்க்கம். அப்போ கபூரில் கேள்வி கேட்டால் இறைவன் யாருன்னு கேட்டாலும் அப்துல் காதர் தானா, நபி யாருன்னு கேட்டாலும் அப்துல் காதர், உன் மார்க்கம் எது என்று கேட்டாலும் அப்துல் காதர் மார்க்கன்ட்டு கபூரில் சொன்னானா. உடனே மலக்கு மார்க்கம் சரியான கோபமா முன்கரணைக்கு இருக்கு. அல்லாட்டிருந்து அசரீர் வந்துருச்சான், மலக்கே ஒன்றும் செஞ்சிடாத, அவன் என்னுடைய நேசருடைய பேரை சொல்லியிருக்கிறான். அல்லாண்டு கூட சொன்னாலும் சொல்லலாம் போல. இவர் அல்லாண்டு சொன்னால் கூட அல்லா திருத்தி போடுவோம். எப்படி எழுதிக்கிறாங்க, இவர் அல்லாண்டு சொல்கிறான். கபரில் போய் விசாரிக்கும் போது உன் இறைவன் யாருன்னு கேட்டால் அப்துல் காருங்கிறான். அந்த ஒன்று காலத்துக்கு என்ன செய்யணும், கடும் தண்டனை கொடுக்கணும். அல்லா நினைச்சானா, என்னுடைய ஹபீபை சொல்லிட்டார், அவர் என்னுடைய நேசரை சொல்லியிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவருடைய கபரை விசாலமாக்கும். இப்படி எல்லாம் சொன்னான்னு எழுதிக்கிறாங்க. அதனால தான் இந்த கூட்டமெல்லாம் என்ன செய்யுது, ஒன்று தொழுகணும் உண்மை செய்ய மாட்டானுவன், நல்ல மூழுது மட்டும் ஓதி கருகிறாக்கி எதுக்கு செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய வச்சாலே அந்த கபூரில் போய் நம்ம அப்துல் காதர் அல்லான்னு சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தப்பிச்சுக்கிடலாம். ஏன்னா அப்துல் காதர் அல்லான்னு வணங்குற அளவுக்கு வந்துருச்சு. அல்லான்னு சொன்னால் கூட அல்லா கோவிக்க மாட்டானான். அப்துல் காதர் ஜிலானி அல்லாண்டாலும் அல்லா கோவம் வராதான். அப்துல் காதர் ஜிலானி என்னுடைய நபின்னு சொன்னாலும் கோவம் வராதான். அல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குருவான் என்று என்ன செய்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது ஒரு சம்பவம். அதே மாதிரி வந்து அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாராம். போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு திருடன், அவன் நோக்கம் என்னென்னா வழிப்பறி திருடன். அவன் யாராவது வந்தாங்கன்னா வழிப்பறிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறானா. இவர் வந்தாராம். வந்த உடனே வந்து யார்ப்பா நீ அப்படின்னு கேட்டவுடனே, நான் வந்து திருடன் சொல்லிட்டானா. திருடன் வந்து தன்னை திருடன் சொல்லவா செய்வான். அவன் சொன்னானா, நான் வந்து திருடன் வழிப்பறிக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. நீங்கள் யாருன்னு கேட்டவுடனே அவர் சொல்லலையான். அவனாக ஊகிச்சு பார்த்து இவரை பார்த்தா அப்துல் காதர் ஜிலானி தான் இருப்பார் போல இருக்குது, ஃபேமஸாக இருக்கிறப்பவே. நீங்கள் அப்துல் காதர் ஜிலானின்னு கேட்டானா. ஆமாம், நான் தான் அப்துல் காதர் ஜிலானி அப்படின்னு சொன்ன உடனே நினைஞ்சாருங்கிட்ட அல்லாட்டிருந்து ஒரு வகை வந்துச்சான். இந்த திருடன் எல்லாரும் திருடுறான், உன்னை மட்டும் மதிக்கிறான், அதனால அவனை நல்லவனாக்கி விட்டுரு. எப்படியாச்சு அல்லாஹ் வந்து திருடவனை அவுளியாவாக்குறதுக்கு இவருக்கு அதிகாரம் கொடுக்குறான். எப்படியாச்சும் அவனை என்ன செஞ்சிரு, நீ உன் பவரை செலுத்தி நீ அவுளியாவாக்கி விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறான், அவர் அல்லாஹ் ஒரு சில தன்னுடைய பவரை கொண்டு இப்போ சார குத்துபமின் அக்தாப், ஒரு குத்துபு நாயகமாக மாறிவிட்டார் இவர். இப்போ சாரி குத்துபன் நல்ரிஹி, இவருடைய பார்வையை கொண்டே அவர் குத்துபை மாற்றி விட்டார். காலமெல்லாம் திருடிட்டு இருந்துருக்கிறான். அந்த திருடன் ஒரு பார்வை பார்த்தாராம், அப்படி அவுளியா மாறிட்டானான். அந்த திருடன் ரசூலுல்லாஹ் வந்து அவங்க பெரிய வாப்பாவுக்கு போய் சொல்லி பார்க்குறாங்க, முஸ்லீமாக்க முடியலை, அவுளியாக்க முடியலை. அவர் காபிரா மௌத்தா போயிட்டார். எவ்வளோ போதனைலாம் செஞ்சாங்க அபு தாலிபுக்கு, கடைசி நேரத்தில் போய் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் போதனை செஞ்சு கூட ஒருத்தர் ஏற்றுக்கிறாம இறந்து போன காட்சியை பார்க்குறோம். அபுல் அஹப் அது மாதிரி அவங்க பெரிய அப்பா அப்படி இருந்ததை தூக்கி வளர்த்தவர் சின்ன பிள்ளையில், அவர் அது மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். இவருக்கு என்ன இப்போ ஒரு பார்த்தாலே எல்லாம் மாறிடும், ஒரு ஆளை பார்த்தா அவுளியாவாயிருவாங்க. அப்படின்னா இது என்ன மாதிரி நினச்சிட்டு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து இது நிறைய இது மாதிரி கதைகள் இருக்குது. இது மாதிரி வந்து இவரை பற்றின கதைகள். அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடியவர் நாகூரில் அடங்கியிருக்கார்ல ஷாஹுல்ல மீதுன்னு, அவர் பேரில் உள்ள கதைகள், அந்த மூணுதில் அந்த கதையில் எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாமே கப்சாக்கள், பொய்கள்,
அந்த அந்த கதையை சிந்திச்சு பார்த்த முதல்ல அவுளியா அற்புதம் செய்ய முடியுமாங்கிற எல்லாம் அடிபட்டு போயிடும். எந்த ஒரு அவுளியாவும் அற்புதம் செய்ய முடியாது. எவன் அவுளியான்னு நமக்கு சொல்லவும் இயலாது. நீங்கள் அவுளியான்னு நினைக்கிறாள், அல்லாட்ட சைத்தானா கூட இருப்பான். அவுளியாங்கிறது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியுமே. ஒருத்தன் நேசனா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியாது என்பது தான் அறிவித்து கொடுத்தாலே தவிர, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தவர்களை தவிர வேறு யாரை பற்றியும் நல்லடியார் என்று ரசூல்லாவுக்கு சொல்ல முடியாது என்பதையெல்லாம் இந்த தொடரில் முன்னாடி விளக்கியிருக்கிறோம். எத்தனை பேர் ரசூல்லா ஏமாத்தினாங்க, அவுளியா வேஷம் போட்டாங்க, ரசூல்லா நம்புனாங்க, நம்பி ஏமாந்தாங்க, பல பேர் அழைச்சிட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க, அதையெல்லாம் ரசூல்லா நம்புனாங்க. இது விவரத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் பேரில் கதை, அப்துல் கார் ஜிலானி என்பவர் பேரில் கதை, அது மாதிரி ஹசன் ஹுசைன் அலி பேரில் பார்த்து இவங்க பேரில் அதிகமான கதைகள், அந்த அற்புதங்கள்ங்கிற கதைகள் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஷியாவுடைய தாக்கமாக தான் இருக்கும். அதனால் இந்த அற்புத கதைகள் நீங்கள் பார்க்கும் பொழுது இவ்வளோ டீப்பாக நீங்கள் போக தேவையில்லை. இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை மட்டும் யாபத்தில் வச்சுக்கோங்க. என்ன யாபத்தில் வச்சுக்கணும்னா, அற்புதங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறோம்? ஒமா கானலி ரசூலின், எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஏத்தியபி ஆயத்தின் ஒரு அற்புதம் கொண்டு வர முடியாது. இல்லாபி இதுன்னு இல்லா, அல்லாஹ் அனுமதிச்சாலே தவிர முடியாது. அப்போ ரசூலாக இருந்தால் கூட அவர் நினைக்கும் போதெல்லாம் செய்ய முடியாது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட சொல்கிறார், சொல்லுவதற்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டினா தான் அவன் நம்புவான். தூதர் நம்பணும்ல, அல்லாஹ்வுடைய தூதர்னா எதை வச்சுப்பா நம்புறது கேட்பான்ல. அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அற்புதத்தை கொடுக்குறான். கொடுத்தான்னு சொன்னால் என்னத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அதை தான் செய்ய முடியும். எப்போ செய்ய சொல்கிறானோ அப்போ தான் செய்ய முடியும். அப்போ கைத்தடியை கொடுத்தோன்னா நினைக்கும் போதெல்லாம் பாம்பா மாறுமானா மாறாது. அந்த கைத்தறி பாம்பா மாறின விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மூசா நபியை நேரடியாக உரையாடலுக்கு வர சொல்கிறான்னா, உரையாடல் நடக்குது. உன் கையில் என்ன பண்ண எல்லாம் கேட்குறான். மா தில்கபி யமீனிக்க யா மூசா, மூசாவை உன்னுடைய வலது கையில் என்ன வச்சுக்கிற? அவர் சொல்கிறாரு, ஹே அசாய, என்னுடைய கைத்தடி, அத்த வக்கோ அலைஹா வஹுஸ்பிஹா அலா கணமி, இது நான் ஊன்றிக்கொள்வேன், ஆடுக்கு இலதில் பறித்து போடுவேன், ஒலிஃபிஹா மாரிபு உஹரா, இன்னும் பல வேலைகள் இதை வச்சு நான் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, கீழே போடு, அந்த கைத்தறி கீழே போடுன்ற உடனே அப்படி பயங்கரமான பாம்பாக மாறுது. கைத்தறி கீழே போடுறாரு, பாம்பாக மாறிடுச்சு. பாம்பாக மாறின உடனே இதை போய் என்ன செய்கிறாருன்னா, ஃபிரௌன்கிட்ட போய் இந்த அத்தாட்சி எடுத்து காட்டுறாரு. காட்டின உடனே அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு பந்தயத்துக்கு ஏற்பாடு செய்கிறான். என்ன பந்தயம்? நீ செய்கிறது சூனிய கலை, இந்த மாதிரி கைத்தடியை பாம்பா மாற்றுற அளவுக்கு எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வித்தை, அற்புதமெல்லாம் கிடையாது, நாங்களே நிறைய பேர் செய்வோம், போட்டி வச்சுக்கிறோமான்னு கேட்குறான். அவர் சரின்ட்டார். ஒரு குறிப்பிட்ட நாளை ஜுமியா சஹரத்தில் மீகாத்தி யோமின் மாலும், அறிவிக்கப்பட்ட நாளில் சூனியக்காரெல்லாம் ஒன்று திரண்டார்கள். குர்ஆனில் இந்த சம்பவம்லாம் வருது. ஒன்று திரண்ட உடனே அவங்க கேட்குறாங்க, இம்மான் துல்கிய ஓ இம்மான் நக்குன அவ்வளவன் அல்கா, வித்தையை நீ போடுறியா நாங்கள் போடுவான்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்துட்டு, அந்த பக்கம் மூசா மட்டும், அந்த பக்கம் மந்திரவாதிகள் கேட்குறாங்க, நீ போடுறியா நாங்கள் போடட்டுமான்னு. அப்போ நீங்களே போடுங்க. அவங்க போடுறாங்க. போட்டா கயிறுகளையும் கைத்தடியும் போடுறாங்க. அது பாம்புகளை போல நெளிந்து வருகிறது. பாம்புகளை போன்ற பொய்த்தோற்றம் தந்ததுன்னு நல்ல வார்த்தை குர்ஆனில் சொல்லி, ஹையல் இலைஹி அன்னஹா ஹையத்துன் தஸா, சீறுகின்ற பாம்பை போன்று ஒரு பொய்த்தோற்றம் ஏற்பட்டது. ஆனால் பார்த்தா பாம்பு மாதிரி தெரியுது, நெசமாக பாம்பு இல்லை. உள்ள நுழைஞ்சு ஆய்வு பண்ணி பிடிச்சி பார்த்தா பாம்பாக இருக்காது. அதாவது சில மெடிக்கல் மாமாறது தடவி ஏதோ ஆயில் தடவி வெயிலில் போட்டால் பாம்பு மாதிரி நிலையும் போல ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ இவர் பயப்படுறாரு. மூசா நபி என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு. ஏன் பயப்படணும்? இவர்கிட்ட தான் கைத்தறி இருக்குல்ல, கைத்தறி இருந்தால் பாம்பை தூக்கி போட்டு பாம்பை ஆக வேண்டிய முடியாது. அங்கேருந்து ஆர்டர் வரணும். என்னஞ்சாரு? பயப்படுறப்ப அவுஜஸி நஃப்ஸி ஹீஃபத்தம் மூசா, இதை பார்த்த உடனே மூசாவுடைய உள்ளத்திலே கடுமையான பயம் வருகிறது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யற? லா தஹப் இன்னக அன்தல் அலா, பயப்படாத, நீ தான் ஜெயிக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபால்கி மாஃபி யமீனிக்க, இப்போ உன் கையில் உள்ளது கீழே போடு. அப்போ போடுறாரு. அப்போ தான் பாம்பா மாறுது. அவர் என்ன நினைக்கல, நம்மகிட்ட வந்து பாம்பை எல்லாம் மாற்றி காட்டியிருக்கிறான், ஏற்கனவே கீழே போட்டோன்னு பாம்பு ஆகியிருக்கிறது, இப்போ போடுவோன்னு நினைக்கல. ஏன்னு கேட்டால் அப்படி போட்டால் நடக்காது. ஏன்னா அந்த கைத்தறிக்கு அந்த சக்தி கிடையாது, மூசாவுக்கு அந்த சக்தி கிடையாது. அல்லாஹ் சொல்லும்போது மாத்திரம்தான் அது மாறும். அப்போ கையில் வச்சுருக்கிற வலது கையில் இருப்பதை கீழே போடுவீராகன்றவுடனே அதை போட்டவுடனே என்ன செய்யறது? சீரும் பாம்பாக மாறியது. அவங்க செஞ்ச சூனியத்தை எல்லாம் விழுங்கியது நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ இது பேசிக்கான அடிப்படை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு நபியாக இருந்தால் கூட, ஒரு அற்புதத்தை செஞ்சால் கூட அதை ரெண்டாவது தடவை செய்ய முடியாது. ரெண்டாவது தடவை செய்வதற்கு என்ன வரணும்? அல்லாட்டிருந்து ஆர்டர் வரணும். அனுமதி கொடுத்தால் ஒரு என்னென்ன வெறும் கைத்தறியே தான் இருக்கும்.
தூக்கி போட்டால் ஒன்றுமே ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நபி இல்லாதவங்களுக்கு எப்படி அற்புதம்? என்ன தேவை? நபிக்கு அற்புதம் வந்து தேவை இருக்குது. ஏன்? அவரை மக்கள் நம்பணும்ல. இல்லாட்டி அவன் நான் நபின்னு சொல்லுவானே. ஒவ்வொருத்தனும் வந்து நான் இறை தூதர்னா எப்படி நம்ம நம்புறது? ஏமாந்து போகிறதா? அதுக்காக இல்லை என்ன செய்கிறான்னா அவங்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்து, இந்த மனுஷன் செய்ய முடியுமா, இறைவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறான் என்பதுக்கு ஆதாரமாக இறைவனுக்கு மாத்திரம் முடிந்த ஒரு காரியத்தை என் மூலம் இப்போ நிகழ்த்தி காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வரும்? இவர் இறை தூதர் தான், இவர் பெரிய இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த அற்புதம். அவங்கள தெய்வமாக்குறதுக்கு இல்லை, அவங்களை கொண்டாடுவதற்கு இல்லை, அவங்கள மக்கள் நம்புறதுக்காக வேண்டி, இறை தூதர் நம்புறதுக்காக வேண்டி இந்த ஒரு அற்புதத்தை எல்லாம் செஞ்சு காட்டுறான்ல. இதை விளங்கி வைத்திருக்கிற யாரும் எந்த மனுஷன் செஞ்ச அற்புதத்தை நம்புவாங்களா? அபூபக்கர் அற்புதம் செஞ்சார், உமர் செஞ்சார், உஸ்மான் செஞ்சார்னு சொல்லுவார்களே. ஆனால் அவர் எப்போ அனுமதி வாங்கினார்? அனுமதி வாங்குறதுக்கு வஹி வரணுமே. வஹி முடிஞ்சு போச்சே, ரசூலோட முடிஞ்சு போச்சு. அப்போ வஹி இல்லாதவர்கள் வந்து எப்படி அற்புதம் செய்வார்கள்? இதை மாத்திரம் விளங்கி வைத்திருந்தோம்னு சொன்னால் எந்த பெரியார் பேரில் எந்த அலி செஞ்சாங்க, ஃபாத்திமா செஞ்சாங்க, எதை சொன்னாலும் அந்த கண்ணை மூடி சொல்லலாம். நீங்கள் குர்ஆனுடைய தீர்ப்பு பிரகாரம் அம்புட்டு கட்டுக்கதை எத்தனை நூலை எழுதப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய நூலை விட அது பெருசு கிடையாது. அல்லாஹ்வுடைய நூலில் உள்ள ஒரே தீர்ப்பு என்னன்னு கேட்டால் நபிமார்களுக்குத்தான் செய்ய முடியும், அதுவும் அனுமதி பெற்று தான் செய்ய முடியும். நபிமார்கள் அல்லாதவர்கள் யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்ற சில கெட்டவங்களுக்கு வேண்டாம் செய்ய முடியும். யாருக்கு செய்ய முடியும்? இப்லீஸுக்கு செய்ய முடியும். ஏன்? இப்லீஸ் அற்புதம் தானே செய்கிறான். இப்போ நம்ம மனசில் புகுந்து ஒரு எண்ணத்தை மாற்றி விட்டுறனால அற்புதம் தானே. ஏன்னு கேட்டால் அனுமதி வாங்கிட்டான். ஆரம்பத்தில் வெளியேற்றும் போதே இருபது டைம் கொடு, நான் வழி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான், போய் கேடான்ட்டான்ல. அவன் இப்லீஸ் கூட செய்வான், அவளியாவுக்கு செய்ய முடியாது. காரணம், இப்லீஸ் பர்மிஷன் வாங்கியிருக்கான். தஜ்ஜால் கூட சில காரியங்களை செய்வான்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அல்ல அனுமதி கொடுத்துருக்குறான். அதுக்கு பர்மிஷன் இருக்குது, ஆதாரம் இருக்குது. இந்த அவுளியாக்கள் கிடையாது. அவுளியான்னு சொல்லக்கூடிய யாருக்குமே அவர்கள் அற்புதம் நிகழ்த்துவார்கள் என்று சொல்வார்களே. ஆனால் இது எப்படி அல்லாட்டிருந்து இவர் அது அனுமதி பெற்றாரு, அதுக்குரிய ஆதாரம் என்ன கேட்டால் முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த அற்புதங்கள் வரும் பொழுது இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் இறைவனை குறித்த பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.